அல்லேலூயா. நல்லது வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல் கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய பலமான கிருபை இந்த நாளில் என்னோடு கூட இருக்கிறபடியால், எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறபடியால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு? ஆமே ஆமே. நாங்கள் வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய பாடலை நாங்கள் கேட்க போகிறோம். அழகான பாடல். புதிய விசுவாசிகளுக்கும் புதிய அந்நிய ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு ஏற்றதான அழகான பாடல். அதை நான் கேட்டேன். இப்பொழுது அதை நாங்கள் கேட்டுவிட்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். அழகான ஒரு பாடல். என்ன? ஆமென் ஆமென். எரிகின்ற அக்கினி நரகத்துக்கு நாங்கள் தீர்மானிக்கப்படாமல் கர்த்தருடைய கிருபை என்ற நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் எங்களை மீட்க வந்ததான தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது பிரயோஜனமாயிருக்கும். இல்லாத உங்களுடைய ஆவியை ஒரு தட்டி எழுப்பும்படியாக இந்த பாடலை நான் கேட்க சொன்னேன். உங்களுக்கு நல்லது. இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு பேச வந்ததான தேவனுடைய காரியம் என்னவென்றால் மீட்பை குறித்து. அப்படி என்றால் உலக தோற்றம் முதல் கர்த்தருடைய மீட்பின் காரியம் என்னவென்பதை நான் உங்களோடு கூட பேச வந்தேன். அப்படி என்றால் தேவனின் மீட்பின் திட்டத்தில் மனிதர் இருக்கிறான். ஆமென். வேற ஒரு யாரும் இல்லை. மனிதன் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் இருக்கிறான். விழுந்ததான மனிதனை தூக்கி எடுப்பதற்கு தேவனுடைய பலமான மீட்பின் திட்டம் அங்கே கிரியை செய்தது. அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடுகள். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆரம்பத்தில் பூர்வ நாட்கள் முதலாக பழைய மனிதனாகிய முதல் மனிதன் பாவம் செய்த நேரத்தில், அவன் விழுந்ததான நேரத்தில் கர்த்தருடைய திட்டமானது அந்த நாட்கள் இருந்தே கர்த்தர் மனிதனை மீட்கும்படியான அவருடைய பலமான திட்டத்துக்குள்ளாக ஜனங்களை அவர் வழி நடத்தி வந்தார். நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலங்களில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மனிதனை மீட்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு படிமுறைகள், ஒவ்வொரு வித்தியாசமான சமுதாயத்திலிருந்து, ஒவ்வொரு காரியத்திலிருந்து மனிதன் ஜனங்களை தெரிந்தெடுத்து கொள்ளுகிறார் அவருடைய மீட்பின் திட்டத்துக்காக. ஆமே. நாங்கள் பார்க்கிறோம் நோவாவா இருக்கலாம், மோசையா இருக்கலாம், அநேக ஜனங்கள் நியாயாதிபதிகள் காலத்தில் இருக்கலாம். ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஆதியாமத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் மல்கியா புத்தகம் வரை கர்த்தர் மீட்பின் திட்டத்தை ஜனங்களுக்கு சொல்லி வருகிறார். ஆமே. அந்த மீட்புக்குரிய தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களை வைத்து ஜனங்களை வழிநடத்துவது மாத்திரமல்லாமல், கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று ஒரு நித்திய மீட்பை குறித்து அங்கு பழைய ஏற்பாடு முழுதுமாக இயேசு கிறிஸ்துவின் பலமான வருகையின் திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். ஆமே ஆமே. நாங்கள் பார்ப்போம் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டது எதற்காக என்பதாக நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வாசிப்போம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். பிரியமானவர்களை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டமானது மனிதனை அங்கு நியாயத்திற்கும்படியாக அல்லது நித்திய அக்கினிக்காக அல்ல. தேவன் எங்களை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபையின் வரமாகிய அவருடைய பலமான நித்திய ஜீவனுக்காக எங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆமே ஆமே. அவர் பூர்வ முதலாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டது இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது. 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவன் நம்மை கோப அக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். ஆமென். கர்த்தர் எங்களை நியமித்தது இந்த உலகத்தில் கர்த்தரை பூர்வ நாட்கள் முதல் எங்களை தெரிந்து கொண்டது அக்கினிக்கு போவதற்காக அல்ல. ஆமென். எங்க போவதற்காக? நித்திய ஜீவனை இழந்து அக்கினி தீர்ப்படைவதற்கு அல்ல எங்களை கர்த்தர் நியமித்தது. இந்த உலகத்தில் கர்த்தர் எங்களை நியமித்தது அவருடைய கிருபை நிமித்தமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமே. அவருடைய கிருபை அவ்வளவு பலமாக மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக இறங்கியது. ஆமே. நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கும் போது, நாங்கள் தேவனற்றவர்களாக இருக்கும் போது,
நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும்போது அவருடைய கிருபை எங்களை தேடி வந்தது. பூர்வ முதல் கர்த்தருடைய கிருபையானது எங்களை அக்கினி தீர்ப்புக்கோ மரணத்துக்கோ நியாய தீர்ப்புக்கோ அல்ல, கர்த்தர் எங்களை தேடி வந்தது அவருடைய பலமான ரட்சிப்புக்குள்ளாக எங்களை கொண்டு செல்லும்படியாக. ஆமென். நாங்கள் மீண்டுமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். 1 தீமோத்தேயை நாங்கள் திருப்பிக் கொள்ளும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அனுதினமாய் நீங்கள் கேட்கிறதான ஜனங்கள், அதற்கு ஒரு நாங்கள் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஞாயிறு தினங்களில் உங்களுடைய வீடுகளில் அல்லது உங்களுடைய தொலைபேசிகளில் நீங்கள் கர்த்தருடைய பலமான வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனாலும் ஒரு ரகசியம் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பலமான ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் நாங்கள் பூரணமாக வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த ரட்சிப்பு ஆளுகை செய்ய வேண்டும் மாத்திரமல்ல, அங்கு எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். சத்தியம் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், பலமான சத்தியம் எங்களுக்குள்ளாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சில நேரங்களில் நாங்கள் அறிவு அற்றவர்களாய் நாங்கள் செயல்படுகிறோம். ஆமென். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வாழும் போது எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அறிவு, கர்த்தரை அறிகிறதான பலமான அறிவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபை எங்களிடத்தில் பெருகி வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தருடைய எல்லா சகல அறிவையும் ஞானத்தையும் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் போட்டு அதை நாங்கள் செயலாற்றாதபடி நாங்கள் மதியினமாய், நாங்கள் அறிவற்றவர்களாய், கிறிஸ்துவ இல்லாதவர்களாய், கிறிஸ்து எங்களுக்கு தெரியாதது போல அல்லது கிறிஸ்துவின் அறிவு எங்களுக்கு ஒன்றுமே விளங்காதது போல நாங்கள் செயலாற்றி வருகிறோம். ஆமென். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார், நாங்கள் ரட்சிக்கப்படவும் அவருடைய பலமான அறிவில் அறியவும் கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஆமென். சத்தியத்தை நாங்கள் அறிவது மாத்திரமல்ல, சத்தியம் எங்களுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் என்பதை கிறிஸ்து அங்கு பலமான சித்தம், அவருடைய சித்தமே, அவருடைய விருப்பமே இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்க்கையில் சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்பதாக. ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து அந்த பின்பதாக இருக்கிற ஜனங்கள் செவி கொடுங்க. இயேசு கிறிஸ்து அவர் விரும்புகிறார், அவருடைய சித்தமே இந்த பூமியில் மனிதன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவன் அறிய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். நாங்கள் அறிவு எங்களுக்கு தெரியும், வேத வாக்கியங்கள் தெரியும், சத்தியங்கள் தெரியும், ஒழுக்கங்கள் தெரியும், கர்த்தருடைய பலமான வார்த்தை இன்னதென்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் சில நேரங்களில் எங்களுடைய வெளி தோற்றத்தில் நாங்கள் பார்க்கும் போது கிறிஸ்து அற்றவர்களாய், கிறிஸ்துவை தெரியாதவர்கள் போல மதியினராய், கிறிஸ்துவோட அறிவு எனக்கு இல்லை, வேத வார்த்தை எனக்கு ஒன்றுமே தெரியாதது போல நாங்கள் மதியற்ற காரியங்களில், கிரியைகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பலமாய் புரிந்திருக்கும் என்று. இன்னொரு வார்த்தைக்குள்ளாக நான் அந்த வார்த்தை இன்னுமாய் உங்களுக்கு அழகாக நான் காண்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய தரிசனம் சீசனாக வேண்டும். இந்த வருடம் இயேசு கிறிஸ்துவின் சீசனாக வேண்டும். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சீசன் ஆகும் போது நாங்கள் படித்த ஒரு பாடல், இயேசுவே என் வாழ்க்கையை உம்மை போல மாற்றும். நாங்கள் அப்படி படிச்சுத்தானே நமஸ்காரத்தில், ஒரு பெரிய ஒரு நமஸ்காரம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் பாடினீர்கள், இயேசுவே இயேசுவை போல என் வாழ்க்கையை மாற்றும் என்று. அந்த இதயத்திலிருந்து அந்த வார்த்தை எங்களுடைய வெளி தோற்றத்தில் நாங்கள் சீசனாக நாங்கள் மாறுவது அவசியமாக இருக்கு. மதியினமான சீசன், புத்தி இல்லாத சீசன், அறிவில்லாத சீசன், கர்த்தருடைய வார்த்தைகளை கிரியைகளில் போடாத சீசன், அங்கே எப்படியாப்பட்ட சீசன் என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் வாசிப்போம்.
தீமோத்தி 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 1 தீமோத்தியில அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றிருக்கவும் வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த சீசனானவன் கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தம் அவரை அறிகின்ற அறிவை ஜனங்கள் அறிய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு அவர் தெரிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவருடைய சபைக்குள்ளாக சேர்த்த ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த அக்கினியில் விழாதபடி நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. முதலாவது தோங்கும் போதே சொல்லுகிறது இருமாப்படைந்து. அந்த இருமாப்படைந்து போது அவருடைய உள்ளம் பெருமையின் எண்ணம் கொள்ள கூடாது. முதலில் கர்த்தருடைய சீசன், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய காரியத்தை அறிவிக்கிறவர்கள், சத்தியத்தை நாங்கள் பிடித்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் பெருமைத்தனம் இருக்க முடியாது. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த அக்கினியில் விழாதபடி நூதன சீசனாய் இருக்கக்கூடாது, மதீனமான சீசனாய் இருக்கக்கூடாது. ஆமே, ஒருத்தருக்கு மதீனம் வந்தது, ஒருத்தர் பெருமை கொண்டாரு, பரலோகத்தில் இருக்கும்போது கீழே விழுந்துட்டாரு. யாரு? தேவதூதர். ஆமே, கர்த்தர் நமஸ்கரிக்கும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்ததான அவன் இருமாப்படைந்து அந்த நமஸ்காரத்தை தனக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக நூதன சீசனாய் கீழே தள்ளப்பட்டான். ஆமே, மதீன சீசனாய் அவனுக்கு கர்த்தருடைய சத்தியம் கர்த்தரோடு கூட இருந்து மகிமைப்படுத்திய அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருமாப்படைந்தான். அவருடைய இருதயம் மதீனத்தினால் நிறைந்தது. அவன் அந்த திட்டத்தின், கர்த்தருடைய பலமான திட்டம் என்ன என்பதை அவன் பிடித்து கொள்ளவில்லை. ஆமே, பிடித்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவோடு கூட இருந்ததான, தேவனோடு கூட இருந்ததான, தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்ததான தூதன் இருமாப்படைந்தான். ஆமே, அதான் சொல்லப்படுகிறது. அவன் என்ன செஞ்சான்? அவன் பிசாசின் அக்கினியினாலே தள்ளப்பட்டு அவன் அக்கினிக்கு நியமிக்கப்பட்டான். ஆமே, யாரு? நூதன சீசன் இருமாப்படையும் போது அவன் அக்கினிக்கு தள்ளப்பட்டவனாயிருக்கிறான். பிரியமானவர்களே, நாங்கள் வாசிக்கும் போது 7வது வசனம் சொல்லுகிறது, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடி புறமானவர்களாய் நற்சாட்சி பெற்றவனாய் அவன் இருக்க வேண்டும். ஆமே, அப்ப சீசனானவன் கர்த்தர் தெரிந்து கொண்டதான ஜனங்கள் சபையில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், பிசாசுனுடைய கண்ணி என்று சொல்லும் போது என்ன உங்களுக்கு தெரியும்? ஒரு மிருகத்தை அவங்க அந்த கண்ணியை சிக்க வைக்கும்படியாக சில கண்ணிகளை அவர்கள் குழிகளை வெட்டி சில காரியங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும், தோட்டங்களில், மரக்கறி தோட்டங்களில், சில இடங்களில் பயிர்களை நாசமாக்குறதான காரியங்களிலிருந்து அந்த தோட்டத்தை, அந்த பயிர் செய்கையை பாதுகாத்து கொள்ள விவசாயிகள் கண்ணி வைப்பார்கள். பிசாசானவன் எங்களுக்கு அவன் எந்த நேரமும் கண்ணி வைத்திருக்கிறான். ஆமே, ஆமே, எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளுறீங்க? கண்ணி வச்சிருக்கிறான். அவங்களுக்கு தெரியாது, அந்த மிருகத்துக்கும் தெரியாது, அந்த முயலுக்கும் தெரியாது, அந்த பண்டிக்கும் தெரியாது இது கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், குழியை தோண்டி அதுக்குள்ளாக அந்த பண்டியோ இல்லாத ஒரு மிருகமோ விழும்படியாக ஒரு கண்ணியை அவர்கள் வைத்து அழகாக பூமியை போல மூடி வைத்திருப்பார்கள். அப்போ வர பண்டிக்கோ முயலுக்கோ தெரியாது இங்கே குழி வெட்டப்பட்டிருக்கிறது, இது எனக்கு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாததுனால அது அந்த இடத்தில் போய் காலை வைத்து குழியில் விழுந்து அது மாட்டிக்கொள்ளும். ஆமே, பிசாசானவன் எங்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறான், எங்களுக்கு தெரியாது. ஆமே, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எங்களோட பக்கத்தில் பிசாசாவான ஒரு கண்ணியை, ஒரு குழியை வெட்டி வைத்திருக்கிறான், எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் காலை வைத்து அந்த கண்ணியில் மாட்டி அந்த குழியில் போய் நாங்கள் விழுந்து விடுகிறோம். ஆமே, எங்களுடைய சில காரியங்கள் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய், அதுதான் நாங்கள் வாசித்தோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவில் நீங்கள் பூரணராகும்படியாக
கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆமென். இந்த பூமியில் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம், நீ பணத்தை கொடு, நீ அதை கொடு, நீ இதை கொடு, ஒன்றுமே இல்லை. அவர் சித்தம் கொண்டார் இயேசுவை போல மாற வேண்டும் என்று. ஆமென். நாங்கள் பாடி, ஆண்டவரே என்னை இயேசுவை போல மாற்றும் என்று. ஆனால் நாங்கள் செய்கிற காரியங்கள் இயேசுவினிட ஒரு கடுகளவு கூட சில நேரங்கள் எங்களோட வாழ்க்கையில் இல்லை. பிரியமானவர்களே, நாங்கள் நூதன சீசனாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் பிசாசானவன் கண்ணி வைத்திருக்கிறான். ஆமே. அப்போ பிசாசாண்டி தந்திரங்களில் நாங்கள் மாட்டிக்கொள்ளும் போது அந்த கண்ணியில் நாங்கள் அகப்படுகிறோம், நாங்கள் குழியில் விழுந்து விடுகிறோம். ஆமே. சில கிறிஸ்தவர்கள் குழியில் விழுவதற்கு காரணம் எழும்ப முடியாத கடன் பிரச்சனைகள், பாவ கட்டுகள், பாவ அடிமைத்தனங்கள், பிசாசுவின் கண்ணி. ஆமே. சில வாலிப பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்கிறதான தொலைபேசி, அது பிசாசின் கண்ணியாயிருக்கிறது. ஆமே. உங்களுக்கு தெரியும், சில குடும்பங்கள், திருமணம் முடித்த குடும்பங்களில் இந்த போன் தான் கணவன், இந்த போன் தான் மனைவி. ஆமே. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் இது நடக்கிறது. என்னன்னா, போனை எடுத்துக்கொள்றது, விடிய 2 மணி 3 மணி வரையும் போன்ல, தொலைபேசி. என்னத்தை பார்க்கிறீர்கள்? எதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய சித்தம், அவரை அறிகிற அறிவை அறியும்படியாக. ஆமே. இந்த தொலைபேசியில் கர்த்தரை அறிகிற எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஆமே. நான் விசிட்டிங் பண்ற வீடுகளை நான் சொல்லுவேன், தொலைபேசியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆவிக்குள்ளாக நன்றாக வளரக்கூடியதான ஒரு காரியம். ஆனால் 2 பக்கமும் எங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தையும் தெரிந்து கொள்ளலாம், பாவ வாழ்க்கையும் அதில் தெரிந்து கொள்ளலாம். ஆமே. உங்களுக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் நான் வைத்திருக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த தொலைபேசி சிலருடைய வாழ்க்கையில் அவருடைய நேரத்தை கொண்டு போகிறது. தன்னுடைய வாழ்க்கையை தொலைபேசிக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். பிசாசுடைய கண்ணியில் சிக்கிக்கொண்டு அது போதையிலும் மிக ஒரு பெரிய போதையின் அடிமைத்தனத்துக்கு உங்களை கொண்டு போயிருக்கிறது. ஆமே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். என சில வாலிபர்கள், சில திருமணம் முடித்த வாலிப வயதில் இருக்கிறவர்கள் இந்த தொலைபேசியில் நீங்கள் மிகவும் அடிமைப்பட்டிருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமே. பிசாசு எங்களுக்கு வைக்கிற கண்ணி என்ன? நாங்கள் 1 மணித்தியான தொலைபேசியை பார்க்கிறவர்கள் ஒரு 15 நிமிடம் எங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ஆமே. 15 நிமிடம் முட்டி போட்டு ஜெபிக்க முடியாது, கஷ்டமாயிருக்கும். வேதத்தை வாசிக்க முடியாது, அங்கு நித்திரை வரும். பிசாசின் கண்ணி. ஆனால் இதை 3-4 மணித்தியாலங்கள் இதை பார்க்க முடியும். ஆமே. தொலைபேசி பார்க்கிறோம், செல்ற நாடகங்கள் நாங்கள் பார்க்கிறோம், சினிமா திரைப்படங்கள் பார்க்கிறோம். 3 அவர் 4 அவர் அடிமைத்தன வாழ்க்கை. இது ஒரு போதையாக இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிற, ஆண்டவரே போதையில் இருக்கிறவர்களே, போதையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளே நீங்கள் விடுதலை ஆக்குங்க என்று. பிரியமானவர்களே, நீங்கள் எதற்கு அடிமையாகுகிறீர்களோ, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி நூதன சீசனாய், மதியின சீசனாய் எதற்கு அடிமையாகுகிறீர்களோ, எதுக்கு உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களோ, அது அனைத்துமே கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற ஒரு பாவமாய், நீங்கள் போதைக்கு நீங்கள் அடிமையாகி இருக்கிறீர்கள். ஆமே. ஆமே. நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தேவனுடைய வார்த்தையை. நாங்கள் வார்த்தைக்குள்ளாக நீங்கள் நின்று கொள்ளுங்கள். ஏனால் நாங்கள் கர்த்தர் எங்களோடு பேசும்போது, பிரியமானவர்களே, நீங்கள் அதை அசட்டை பண்ண வேணாம், அதை நீங்கள் ஒரு கேலியாக பார்க்க வேணாம், அதை ஒரு அற்பமாய் பார்க்க வேணாம். ஏனென்றால் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை வைத்து உங்களையும் என்னையும் ஒரு நாள் அவர் நியாயத்திருக்கிறவராயிருக்கிறார். ஆமே. நாங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு என்ன என்று நாங்கள் எங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நூதன சீசனாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விடக்கூடாது. நாங்கள் அதே போல நாங்கள் பார்ப்போம், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் நிலைத்திருப்போமா, கர்த்தருடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு முக்கியமா என்பதை நாங்கள் பார்க்க நாங்கள் 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும்,
நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், நாங்கள் முதலாவதாக நாங்கள் வாசித்தோம், பிசாசானவன் இருமாப்படைந்து அக்கினி தீர்ப்புக்கு அடையத்தக்கதாக நூதன சீசனாய் நாங்கள் இருக்கக்கூடாது என்று பவுல் அங்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், இந்த இடத்துல ஐஸ்வர்யம் எங்களுக்கு இருமாப்பை கொடுக்கிறது. ஆமே, ஐஸ்வர்யம் எங்களுக்கு பெருமையை கொடுக்கிறது. நாங்கள் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும், நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், நாங்கள் உடுத்த வேண்டும், நாங்கள் வீடு கட்ட வேண்டும், நாங்கள் வாகனம் வாங்க வேண்டும். இது எல்லாமே கர்த்தர் விரும்புகிறார். ஆமே, இது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதே போல இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளாக எங்களுடைய இருதயம் இருமாப்படையக்கூடாது. இந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. சிந்தை உள்ளவர்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். இந்த இடத்துல வார்த்தை அழகா சொல்லுகிறது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல், நாங்கள் வாழுவதற்கு வேண்டிய சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற அந்த கிறிஸ்துவின் மேல் எங்களை நம்பிக்கை வைக்க சொல்ல இருக்கிறது. ஆமென், ஆமென். நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஐஸ்வர்யம் தேடுவதற்காக, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை, இந்த உலகத்தின் செழிப்பை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் எப்படியாப்பட்ட வழிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நிலையற்ற இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல், உங்களுக்கு வேண்டிய சகல காரியத்தையும் செய்கிற அந்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக. ஆமென். அவருக்கு தெரியும், நீங்கள் சாப்பிடணும் தெரியும், நீங்கள் உடை உடுத்த வேண்டும் என்று தெரியும், நீங்கள் உங்களுக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று தெரியும், எல்லா காரியங்களும் தெரியும். ஆனாலும் கிறிஸ்துவோடு பயணிக்கிறவனுக்கு தெரியும், ஏற்ற காலத்தில் தேவன் அதை எங்களுக்கு கொடுப்பார் என்று. ஆமென். ஏற்ற காலம் வரும் வரை அவருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஐஸ்வர்யன் ஆகும்படியாக இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நாங்கள் இருமாப்படைந்து அல்லது செழிப்பை பெற்றுக்கொள்ள தவறான வழிகளை நாங்கள் பயன்படுத்த, நாங்கள் சம்பாதித்து, நாங்கள் பணம் சேர்க்க, அது கர்த்தருடைய சமூகத்தில் அருவருப்பும் பிழையானதுமாயிருக்கிறது. ஆமென். பிழையான ஐஸ்வர்யம், தவறான முறையில் வந்த ஐஸ்வர்யம், தவறான முறையை சம்பாதித்து நீ ஐஸ்வர்யவானன் நீ ஆகினால் அது உண்மையான ஐஸ்வர்யம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி வரும் வரை, ஆசீர்வதிக்கும் வரை அவரை அறிகிற அறிவில் நீ நிலைத்திருந்து அவரோடு கூட நீ பயணித்து, உன் வாழ்க்கையில் ஜெபமும், உன் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையும் ஜனங்கள் காணும் போது, கிறிஸ்து உனக்குள் வெளிப்படும் போது, உன் பேச்சிலும் உன் கிரியையிலும் உன்னுடைய எல்லா காரியங்களையும் கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த கிறிஸ்துவின் பலமான ஐஸ்வர்யம் உனக்குள்ளாய் வெளிப்படும். ஆமென், ஆமென். உலக ஐஸ்வர்யத்தை பார்க்கில கர்த்தர் சொல்லுகிறார், இது நிலையற்ற ஐஸ்வர்யம் அல்ல, எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க தெரிந்ததான இந்த கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள், நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். ஐஸ்வர்யம் எங்களுக்கு தேவை. அது நிமித்தம் பெருமை கொள்ளாதபடி, அது நிமித்தம் நாங்கள் மற்ற எளியவர்களை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஓடுவோம். ஆமென், ஆமென். எங்களுடைய பலமான ஓட்டத்தை நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஓடுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தில் பலமானவர்கள் நாம். ஆமென். கிறிஸ்துவின் திட்டத்தில் பலமான நீதிமான்கள் நாம். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தில் பலமானவர்கள் நாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தில் பலமானவர்கள் நாம். ஆமென். எங்களுக்கு ஒரு காரியம் செய்ய இருக்கிறது. பிரியமானவர்களே, கோபத்துக்காக அல்லது உங்களை கோபப்படுத்துவதற்காக அல்ல தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் சரி செய்து கொண்டு நாங்கள் எங்கள் தேசத்துக்கு செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். எங்களை சரி செய்து கொண்டு கிறிஸ்துவுக்காக எழுந்து தேசத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். ஐஸ்வர்யத்தின் பின் ஓட வேண்டாம். ஐஸ்வர்யத்தின் பின்னதாக நீங்கள் ஓடாதபடி கிறிஸ்துவுக்காக எழுந்து தேசத்துக்குள்ளாக கிறிஸ்துவை அறிகிற சத்தியத்தை பிடித்து கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்து கிறிஸ்து வெளிப்படக்கூடிய பிள்ளைகளாய், சீசர்களாய், அறிவுள்ளவர் சீசர்களாய் இந்த தேசத்தை சென்றடைவது காலமாய் இருக்கிறது இந்த காலம். ஆமென், ஆமென். ஆனபடி தான் சொல்லுகிறேன், நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதபடி, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லமை உள்ள தேவன்
அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். வாக்குத்தத்தம் அவருடைய வாக்குத்தத்தம் பொய் உரைக்காது. ஏனென்றால் மனிதன் அல்ல வாக்குத்தத்தம் பண்ணினது. எங்களுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த இந்த பூமியின் எல்லா நிறைவும் கர்த்தருடையது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தையில் சகல காரியத்தையும் உங்களுக்கு செய்ய உங்களுக்கு தேவை என்று தெரிந்த தேவன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல், நிலையற்ற மாயமான அழிவுள்ள ஐஸ்வர்யத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் நீங்கள் கர்த்தருடைய பலமான ஓட்டத்தில் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் அவருடைய ஓட்டத்தில் நிற்கும் போது, நீங்கள் அவருக்குள்ளாக ஓடும் போது, சத்தியம் உங்களுக்குள்ளாக வரும்போது, சத்தியத்துக்குள்ளாக நீங்கள் விடுவிக்கப்படும் போது உங்களுக்கு வேண்டிய சகல காரியத்தையும் அவர் செய்து தருவார். ஆமென். தவறான வழிகளை கிறிஸ்தவர்கள் நாங்கள் தெரிந்து கொள்ளவே கூடாது. எங்களுடைய வியாபாரங்களில் தவறான முறைமைகளை, பணம் சம்பாதிப்பதற்கு தவறான முறைமைகளை பின்பற்றி நாங்கள் ஐஸ்வர்யனாக கூடாது. பிரியமானவர்களே, நாங்கள் கிறிஸ்தவர்களா தேவனுடைய சத்தியத்துக்குள் நிலைத்து அவர் தருகிற பலமான ஐஸ்வர்யத்தை நாங்கள் நிலைத்திருப்போம். ஆமே. அதே போல 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 19வது வசனம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார், நீர் இந்த உலகத்தில் என்னத்தை வைக்க வேண்டும்? நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரமாகிய ஆதாரத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் சொல்லுகிறார், இந்த பூமியில் நாங்கள் வேறு எதையும் நீ சேர்த்து வைக்க வேண்டாம். மேலுள்ள வார்த்தையில் நாங்கள் பேசினோம். ஐஸ்வர்யத்தின், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நீ நம்பிக்கை கொள்ளாத. எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் மேல், கிறிஸ்துவை நீ பிடித்துக்கொள். அப்படியாக சொல்லி கீழே அவர் சொல்லுகிறார், நீ இந்த பூமியில் பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில் நீ பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த பூமியில் நாங்கள் வாழும்போது எங்களுக்கு விலகுகிறது இந்த சரீரத்தின் தேவைகள் தான் எங்களுக்கு அதிகமாக விளங்குகிறது. ஹல்லேலூயா. சரீரத்தின் தேவைகள். அப்படி என்றால் எங்களுடைய சரீரம் நன்றாக உடுத்த வேண்டும், உண்ண வேண்டும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லா காரியங்களும் சரீரத்தின் தேவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய சிந்தை மாம்ச சிந்தையா இருக்கிறபடியா. ஆமென். மாமிச சிந்தையா இருக்கிறபடியா எங்களுடைய சிந்தை கிறிஸ்துவை நோக்கி பார்க்காத நிமித்தமாக இந்த மாமிச உலகத்தில் இந்த மாமிச சிந்தையோடு கூட இந்த சரீரத்துக்காக அதிக நேரத்தை நாங்கள் செலவழிக்கிறோம், அதிக காலத்தை நாங்கள் செலவழித்து கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு கிறிஸ்துவுக்காக வாழுவதற்கு நேரத்தை ஒதுக்க முடியாமல் நாங்கள் வாழுவதற்கு ஒரே ஒரு காரணம், பொக்கிஷமாகிய அந்த பரலோகத்தின் நித்திய பொக்கிஷமான அந்த ஆதாரத்தை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்களுக்கு ஒரு ஆதார கார்டு வேணும். பக்கத்தில் உள்ளவங்களை பற்றி சொல்லுங்க, ஒரு கார்டு ஒன்று வேணும் நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு, ஒரு லைசன் ஒன்று வேணும் நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு. ஆமென். இந்த பூமியில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு லைசன், ஒரு ஆதார கார்டு வேணும். இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதுதான் 19வது வார்த்தையை பாருங்கள், நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். உங்களுக்கு தெரியும், துரி பிடித்து போகவும் பூச்சி பிடித்து போகவும் உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்க பூமியில் சேர்க்காமல் உங்களுடைய பொக்கிஷங்களை எங்க சேர்க்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? பரலோகத்தில். ஆமென். பவுல் சொல்லிக்கொண்டு வருகிறார், வருங்காலத்துக்காக. ஆமென். இந்த பூமியின் காரியம் பிரியமானவர்களே நித்தியமற்றது. இது நித்தியமற்றது. எங்களுடைய தேவன் நித்தியம் உள்ளவர். ஆமென். எங்களை அழைத்தது நித்திய மீட்புக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமி குறைந்தது ஒரு 100 வருடம் மனிதனை வாழ வைக்கும். ஆமென். ஆனாலும் கிறிஸ்து நித்தியமானவர். ஆமென். அவர் இறந்த காலத்திலும் இருந்தார், அவர் இங்கு நிகழ்காலத்திலும் இருக்கிறார், வருகிற எதிர்காலத்திலும் இருக்கிற கிறிஸ்து நித்தியமானவர். ஹல்லேலூயா. அந்த நித்திய மீட்புக்காக உங்களையும் என்னையும் அவர் அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கரங்களை தட்டுவோமா எல்லாரும் வேகமாக? அடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ரகசியத்தை பிரியமானவர்களே, உலக சரீரப்பிரமான வாழ்க்கைக்காக நாங்கள் அதிக காலத்தை நேரத்தை
நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவுக்கென்று செலவழிக்க அர்ப்பணிக்க எங்களுக்கு முடியாமல் போனதுக்கு காரணம் மாமிச சிந்தை, லௌகீக காரியங்கள். அவன் காரை எடுத்துட்டா நான் எடுக்கணும், அவன் உடுத்துட்டா நான் உடுத்துறேன், அவன் நேற்று நல்ல உடுப்பு போட்டா இன்னைக்கு நான் புது உடுப்பு போடணும், அவன் அந்த செருப்பு போட்டா நான் இந்த செருப்பு போடணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்ட்டு நாங்கள் ஓடுகிறோம் ஐஸ்வர்யத்தை தேடி. இன்று சபைகள் அப்படியாக இந்த மதியின நூதன சீசனாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் மறுத்தாலும் நீங்கள் மறுக்காவிட்டாலும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இது பலமான சத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வருங்காலத்துக்காக, இது நித்திய மீட்புக்காக பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, நீ ஜனங்களுக்கு சொல்லு, நீ விசுவாசிகளுக்கு போதி, நித்திய மீட்புக்காக வருகிற காலங்களுக்காக ஆதாரத்தை நீ சேர்த்து வைக்கணும். ஆமே, அத்தை நான் சொன்னேன், உங்களுக்கு பரலோகம் போக லைசன்ஸ் ஒன்று வேணும். எல்லாரும் பரலோகம் போகவும் முடியாது. அவர் எங்களை அழைத்தது பரிசுத்த வாழ்க்கை வாழ. ஆமே, அவர் எங்களை அழைக்கவே தேவையில்லையே. நாங்கள் தேவனற்றவர்களாய், நாங்கள் சத்துருக்களாய், நாங்கள் அந்நியவர்களாய் இருந்தோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுறீங்க? பின்னுக்குள்ளவங்க மேத்தட்டில் பின்னுக்குள்ளவங்க மேத்தட்டில் பின்னுக்குள்ள கையை தூக்காமீங்க. நாங்கள் அந்நியர்களாய் இருந்தோம். ஆமே, அந்நியர்களாய் இருந்தோம், தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். நான் கிறிஸ்து